அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இந்த இனிய நாளில் உங்களிடம் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி 12 ராசி நேயர்களுக்கும் விளக்கமாக கூற உள்ளேன். இனி 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசி நேயர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மேஷராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரித்தார். தற்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய 3இல் சஞ்சரிக்க உள்ளார். குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பிறரை நம்பி பணம் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. குரு 3இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் 7 சனியும் நடக்கிறது. ராசிக்கு 12இல் சனி சஞ்சரிப்பதால் 7 சனி நடப்பதாலும் குரு 3இல் சஞ்சரிப்பதாலும் தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக புதிய முதலீடுகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உத்தமம். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அடுத்து குறிப்பாக பணி நிமித்தமாக ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளி இடங்களுக்கு சென்று பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பும் குடும்பத்தை விட்டு எட்ட தங்கக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். இந்த தருணத்தில் 3இல் குரு 12இல் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வதால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பொதுவாக குரு பார்வை என்பது கோடி புண்ணியம் என்று பழமொழி உண்டு. குரு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருப்பதால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டாளிகளுடைய உதவியால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நெருங்கியவர்களுடைய உதவியானது தக்க நேரத்தில் கிடைக்கும். பெற்றோருடைய உதவியானது சரியான நேரத்தில் கிடைத்து ஒரு சில சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும். விரயச்சனி உங்களுக்கு நடைபெறுவதால் கடன்கள் வாங்குகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் சிக்கனமாக செயல்படாவிட்டால் தேவையற்ற வகையில் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும்.
ஒரு சிலருக்கு தேவையற்ற வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால், குறிப்பாக சின்ன பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் சற்று முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்களுக்கு 7.5 சனியும் தற்போது நடப்பதால் பண விஷயத்தில் சற்று மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது, பொதுவாக ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது, முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதனை முடிந்தவரை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்படி செய்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை மனைவி பேரிலோ பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது. வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. குரு பகவானுக்கு வழிபாடாக நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமை அன்று உங்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் செய்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியில் விரைச்சனி நடப்பதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமை அன்று விரதம் இருப்பது, சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக, சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீர்ஷம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ரிஷபராசி. 12 ராசியிலே குரு பயிற்சி எந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கிறது என பார்க்கின்ற போது முதல் தரமான அமைப்பு கொண்ட ராசி என்றால் அது ரிஷபராசி தான். ஏனென்றால் ரிஷபராசிக்கு குரு பகவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. 2இல் குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இயற்கையிலே யோகக்காரகன். அதாவது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு நட்பு கிரகமும் அவர்தான், உங்கள் ராசிக்கு 9, 10க்கு அதிபதியும் அவர்தான். சனி பகவான் உங்கள் ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். ஒரு புறம் 2இல் குரு, ஒரு புறம் லாபஸ்தானத்தில் சனி. இதனால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவால் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு தொழில் முன்னேற்றத்திற்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கூட்டாளிகள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து குறிப்பாக உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் தற்போது பிறந்து
ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பணி நிரந்தரம் ஆகவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு பணி நிரந்தரம் பெறக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு அதிகாரியாக வரக்கூடிய ஒரு நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்துடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு உன்னத நிலை உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு வெளியூர் செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வாழ்வில் ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் பாகப்பிரிவினை ஆகவில்லை என்று ஏங்கியவர்களுக்கு வருகின்ற நாட்களில் உறவினர்களிடமும் உடன் பிறந்தவரிடம் ஒரு சுமூக நிலை ஏற்பட்டு குடும்ப சொத்துகள் பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சொத்து ஆனது விற்காமல் இருந்தால் அது தற்போது விற்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பணமானது அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வருகின்ற நாட்களில் எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது 10இல் ராகு சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் குரு சனி சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் ராகு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் ஒரு சில தேவையற்ற அலைச்சல்கள் சில ஏற்பட்டாலும் 2இல் குரு 11இல் சனி சஞ்சரிப்பதால் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜென்ம ராசியிலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்களுக்கு உடனிருப்பவர்களால் ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். திருமண சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். எது எப்படி இருந்தாலும் ஜென்மத்தில் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். அதிக வேலைபளு காரணமாக ஓய்வு நேரம் குறையும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும்.
தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள் என்றாலும் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் தொழில் வியாபார தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேதுவும் 9ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களது ஆரோக்கியமானது சற்று சிறப்பாக இருக்கும் என்றாலும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக முதலீடுகள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்து வகையில் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையற்ற ஒரு வீண் செலவுகளால் உங்களுக்கு கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் பணத்தை கையாளுகின்ற பொழுது சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. வரும் நாட்களில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் கொண்டக்கடலை மாலை கொண்டு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக சனி 10இல் சஞ்சரிப்பதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது, முடிந்தால் ஒரு முறை திருப்பதி சென்று வருவதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். கடகராசி நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கடகராசி. உங்கள் ராசியாதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இதுநாள் வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்தார். தற்போது வாக்கிய சித்தாந்தப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தனக்காரகன் குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் குறிப்பாக பண வரவில் ஒரு சில அனுகூலமான நிலை இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். குரு 12இல் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு ஒரு அனுகூலமான அமைப்பு என்னவென்றால் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில பராமரிப்பு செலவு காரணமாக உங்களுடைய கையிருப்பு குறையலாம். அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகும்.
12இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார். அதன் காரணமாக அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரு ஆண் என்றால் மனைவி வழி உறவினர்களிடமும், பெண் என்றால் கணவர் வழி உறவினர்களிடமும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. அடுத்து குறிப்பாக முதலீடுகள் விஷயத்தில் வருகின்ற நாட்களில் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமையன்று விரதம் இருப்பது, வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும், குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். குரு 11இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குரு தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். திருமண சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்த வீண் பழிச்சொற்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது. இதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். உடல் ரீதியாக சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகளை உடனடியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் மருத்துவ காப்பீடுகள் கூட எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமையன்று விரதம் இருப்பது, சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி நேயர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும், உங்கள் ராசிக்கு 10இல் குரு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். 10இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் உங்களது பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அசையும் அசையா சொத்து வகையில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு.
தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அந்த வேலை பளுக்கான அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மற்றவர்களுடைய வேலையை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக குரு 10 சஞ்சரிப்பதால் சுபகாரியங்கள் தடைபடும் என்றாலும் குரு பகவான் அதிசாரமாக 11ஆம் வீட்டில் 18/10/2025 முதல் 5/12/2025 முடிய சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அதன் பிறகு 11/3/2026 முடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாட்டுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். அதுபோல பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்கள் கொண்ட ராசியான துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதியே சுக்கிரன் ஆவார். சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு போன்றவற்றில் அதிகம் நாட்டம் கொண்ட உங்களுக்கு, குறிப்பாக உங்கள் ராசிக்கு இது நாள் வரை 8இல் சஞ்சரித்த குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் உங்கள் ராசிக்கு 6இல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். 12 ராசியிலே அதிகப்படியான அனுகூலங்களை அடையக்கூடிய ராசியில் முதல் தரமான ராசி என்னவென்றால் அது துலா ராசி தான். முன்பு ரிஷபராசிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கூறியிருப்பேன். அதுபோல துலா ராசிக்கும் மிகவும் சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு. பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடைவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறையும். பழிச்சொற்கள் விலகும். நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் முழுமையாக விலகும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5இலும் கேது பகவான் 11ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் கேதுவால் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் மேலும் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ராகு 5 சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வயிறு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். சனி 6இலும் குரு 9இலும் சஞ்சரிப்பதால் அடுத்து ஒரு வருடத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி பெற்று ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வரும் நாட்களில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டுமில்லாமல் ராகுகால நேரத்தில் அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையலாம். அதுபோல பாம்பு புற்றுக்கு பால் விடுவதன் மூலமாக கூட ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும்.
விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு இது நாள் வரை 7ஆம் வீட்டில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் திருக்கணிதப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வரும் நாட்களில் உண்டாக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை சரியான நேரத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு குறிப்பாக பணி நிமித்தமாக தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை கூட உண்டாகலாம். குறிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பார்த்தோமானால் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் அசையும் அசையா சொத்து வகையில் கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையில்லாத நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஒரு சிலருக்கு தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம். வரும் நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைய முடியும். குறிப்பாக வியாழக்கிழமைகளை விரதம் இருப்பதன் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசியான தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருக்கணிதப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் உங்கள் ராசிக்கு 3இல் ராகு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 7இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி 3, 11 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எதிலும் துணிச்சலோடு செயல்படுவீர்கள். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை தொழில் வியாபாரத்தில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் குறையும். உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்தை விட ஒரு பெரிய இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். குறிப்பாக உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்தாலும் குரு 7இல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.
மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்கள் கொண்ட ராசியான மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இது நாள் வரை 5இல் சஞ்சரித்த குரு பகவான் வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய திருக்கணிதப்படியும் 11/5/2025 முதல் 26/5/2026 முடிய வாக்கிய பஞ்சாங்கப்படியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்தது நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பயணங்கள் சில ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அசட்டு தைரியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் சில இடர்பாடுகள் தற்போது இருக்கும் என்றாலும் 18/10/2025 முதல் 5/12/2025 முடிய குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் 11/11/2025 முதல் 11/3/2025 முடிய குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலத்தில் சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நல்லது பல நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வரும் நாட்களில் நீங்கள் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வரும் நாட்களில் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. கும்பராசி நேயர்களே, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கும்பராசி. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரித்த குரு பகவான் திருக்கணிதப்படி வருகின்ற 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும். 5இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9, 11 ஜென்ம ராசி ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கான பலனை பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் ஜென்ம ராசியில் ராகு 7இல் கேது சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது, ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. குரு 5இல் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கும் என்றாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடப்பதால் குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது.
அது மட்டும் இல்லாமல் கடன்கள் வாங்குகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையோடு இருப்பதும், பணத்தை கையாளுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு 7.5 சனி நடக்கின்ற பொழுது கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதால் கடன் வாங்குகின்ற விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் அடைய முடியும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் வருகின்ற நாட்களில் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. அதுபோல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகும். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டாகும். வருகின்ற நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது, சனிக்கிழமை என்று விரதம் இருப்பது, அடுத்து குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மீன ராசி நேயர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மீனராசி. உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிக்கிறார். வாக்கிய சித்தாந்தப்படி 11/5/2025 முதல் 26/5/2026 முடியவும், திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 முடியவும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதிருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதால் தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பொதுவாக முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. பொதுவாக தொழில் வியாபாரத்தில் பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல், அதாவது வேலையாட்களை நம்பாமல், சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளித்து அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழந்து விட வேண்டாம். பொதுவாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையே ஒரு நல்ல நிலைதான். ஒரு சிலர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். அதனை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழக்காமல் இருக்கும் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக வீண் பேச்சை குறைக்க வேண்டும். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். அதுபோல அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் கடன்கள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சனி ஒரு நீதி கிரகமாகும். உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்மசனி நடப்பதால் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையோடும் நாணயத்தோடும் நடந்து கொண்டால், அதாவது தொழில் வியாபாரத்தில் நேர்மையோடும் நாணயத்தோடும் நடந்து வந்தால் எந்தவித நெருக்கடியும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2025 முடிய
வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அந்த நேரமானது உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுபோல் 18/10/2025 முதல் 5/12/2025 வரை சுமார் ஒரு 1.5 மாத காலங்கள் அதிசாரமாக கடகராசியை சஞ்சரிப்பார். அதுவும் மிகவும் சாதகமான நாட்களாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக அக்டோபர் முதல் மார்ச் வரை உள்ள காலத்தில் குரு அதிசாரமாகவும் வக்ரகதியும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குரு சனி சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.